நேரம் ஆகுது. இவனை இழுத்து தூக்கு போடுறா. இதுக்கு முன்ன நான் தூக்கு போடுறது பார்த்துட்டே நான் தூக்கு போடுறேன்னா யாராவது சோதனை செய்யுங்க. அரண்மனையில முதல்ல தூக்கு போட போறேன். உனக்கு சோதனை செய்ய இந்த ஊர்ல ஆள் தடவானா? என் குட்டியை வந்து தூக்க மாட்டேங்கான். பிஸ்கட் வாங்கி தரவாடா. ஊரா விட்டு போடலாமா? அடடே ஊரா விட்டு புள்ளி எப்ப நம்ம தூக்கு போடுறோமே ஏடா கூடமா இவங்க உயிர் போனா என்ன அவனு கேக்குறியா? இவங்களாம் ஊரா விட்டு புள்ளி தானே போனா பாடு நம்மள யார இந்த ஊர்ல கேட்க போறாங்க? கேட்பாங்க வேண்டாம். ஊரா விட்டு போனா போட்டோம் இந்த ஊரை விட்டு நீ போக மாட்டேன். குமரி நீங்களா எங்களை அடிப்பீங்களா? யார் செருப்பால் அடிப்பியா? யார் மாதிரியா? என்னடா மோசமான ஊரா இருக்குதா? ஆமா ஏஜமா கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் போல இருக்கு. சரிடா அவன் குழந்தை போய் அவனை விட்டுடுறா. குழந்தை படிச்சு பெரிய ஆள் ஆகலாம். ஆமா ஏஜமா ஒரு போலீஸ் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம். ஆமா ஏஜமா அந்த குழந்தை விட்டுரு. இந்த ஊர்ல வயசான கேள்வி எனக்கு பத்திக்காத மாட்டா. ஓ ஏஜமா என்ன தோ அந்த கேள்வி பாத்து யாரு? அதுவே இன்னைக்கு 4 பேர் தலையாட்டிங்க. டேய் நம்ம வாய் வைக்கிறனால அந்த கேள்விக்கு எதிரா ஆச்சுன்னு வச்சுக்க. அவங்க பிள்ளைங்க வந்தாங்கன்னா கப்பல்ல இருக்கிற 13 பேர் போட்டு கூப்பிட்டு போடுவாங்க. என்ன ஊர்ல திருவிழா நடக்குது. ஆமா ஏன் தலையை டை அடிக்குதா? இப்பதான் அந்த கேள்வி 18 முடிஞ்சு 19 வயசு ஆகுங்க. டை ஒன்று அடிக்க சொல்ற டை பிடிச்சு மூட தலை போடுறா. ஏமா பட்டு போட வைத்தர வாங்கலாமா? யாருன்னா யாரு வர மாட்டாங்க. யசோதா கொஞ்சம் கேட்டீங்களா? உனக்கு கை தாங்க எங்கேயோ காரியமா? என்ன எனக்கு துட்டியா பறக்கிறதுக்கு ஆசை பண்றேன். யாரு வர மாட்டாங்க. உன்னை வந்து சோதனை ஒரு நாட்டுக்கே தளபதி ஏடா குடும்பம் இதில் தூக்கு போட்டு இதில் என் உயிர் போச்சுன்னு வச்சுக்க. இதோ இருக்குமா துளசி நாடகம் இந்த கம்பெனிக்கு பாக்கி 6 லட்சம் ரூபாய். கோயிந்தா நம்ம ஆள் எதுக்கு லாக்கி கோயிந்தா போட்டானா லாக்கி நீ காங்கரி மாய்தான் மாறுது. சரிப்பா நான் தானா? போடு போட்டியா? இதுக்கு முகத்தில் சிரிப்பே தெரியலப்பா. அவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு நான் ஜாகிரத்துல சூப்பர். நீ லட்சம் கோயந்தா இந்த கயிறு இழுத்துக்கு பாரு. அப்படி என் உயிர் போயிருக்காதுடா. எப்பா ஏன் கேக்குறியா? இந்த டவுன் யாத்திரா உண்டா? இத போய் சேர்த்து நாளாவது தெரியல. எப்பாரு என் முகத்து மேல போட்டானோ இல்லையோ இந்த நாட்டுலயே நான் போய் சேர்த்து கொடுங்க. என்ன உடம்பு அவனை போடுறேன்னா ஒக்கால நான் தூக்கு போடுற நேரத்துல யாரும் பேசக்கூடாது. அப்படி பேசுனா எங்க சிந்தனை மாறிடும். அதனால சிந்தனை மாறி யாரும் பேசக்கூடாதுங்க. நீ தூக்கு போடும்போது இந்த ஊர்ல யாரும் பேசக்கூடாது. இந்த ஊர்ல ஆண்கள் கூட அமைதியா உட்காந்து நாடகம் பாக்குறாங்கடா. இந்த பொம்பளைக்கு சும்மா இல்லடா. எப்பா ஏன் கேக்குறியா? பொம்பளைக்கு கால்ல கால் செயின் ஒண்ணு போட்டுக்கினேன் மூளைக்கு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஊர்ல யாராரு கால்ல கால் செயின் இருக்குதுன்னு மட்டும் பாரு. மொத்தத்தையும் போய் கைட்டு போய் போல நடமாட
ரசீது எல்லாமே உங்ககிட்ட குடுத்துருவோம். பணத்தை நம்ம 3 பேரும் எடுத்துக்கிடுவோம். இவங்க ஏறி வேலை செஞ்சு போய் கால் செய்யணும் மூட்டுக்கிட்டா. என்னதா 10 மணிக்கு ஆன கொடுத்தா 2 மணி வரைக்கும் வைக்க மாட்டேன். நீ உனக்கு 50 ரூபாய் அதிகமா காடு. ஏய் போல அது காம்ப்ளிகேட்டடா போட மாட்டேன். வாடாடா. என்னடா? சரி. 1 2 3 நீ தான் சொல்லுங்க. ஆகட்டும். சொல்லுமா. 1 2 சங்கரே. வாடா பகாது. ஏய் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாளா? புத்திரடா உனக்கு. என் பொண்ணு ஸ்கூல்ல சேர்த்து 1 வாரம் தான் ஆகுது. வயசு வந்தால கேங்கல எந்த நேரத்துல கேங்கல? பாரு பாருங்க. வாடா. ஏய் வாடாடா. 1 2 நாளைக்கு எந்த ஒரு நாடகம் யாரும் கேட்டீங்களாப்பா? அவங்க யாருன்னா அவனுக்கு பதில் சொல்லுங்க. போதுமா 1 2 என்னடா சந்தேகம்? உங்க வீட்டுல இன்னைக்கோ நாளைக்கு ஒரு கோணங்காலி மோயா இருக்கிறாளே இருக்கிறாளே அவ வந்து எத்தனை நாள்றாளே கேட்டா மாரோ கேள்வி உமலே நீங்க நாளைக்கு சாவல் கட்டுங்கற நாயா பாய்ச்சு வந்து கேக்குறா உன் எத்தனை நாள்ல எதுக்காக பாடி போடா ஏய் மா அச்சடா நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு போய் தண்டனை கொடுக்க போறீங்க. என்ன தண்டனை? வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கும் என்னுடைய மகனுக்கு திருமணம். சந்தோஷமா சென்று வாருங்கள் இருவரும். என்னடா கை காட்டு போறான்? அவன் துப்பாக்கில மருந்து கூட்டு போய் என்ன பண்ண போறான்? பெரிய நீ பாரியா இதேதாங்க இருப்பது தலையாடுறது பார்த்தா தவறே திருமணத்தில் ஏற்பட செய்தாச்சு. இருந்தாலும் நம்ம கஜினாவெல்லாம் படமே கிடையாது. அப்படி என்ன திருமணத்தை இப்ப நிறுத்த வேண்டாமா? நிறுத்த வேண்டாம். எப்படி திருமணத்தை நடத்த முடியும்? இப்போதுங்க எங்க திரும்ப போக வேண்டாம். நீங்க மருதுநாடு போக வேண்டும். மருதுநாடு? ஆமா. எதற்காக இப்ப நாங்கள் மருதுநாடு செல்ல வேண்டாம்? சட்டங்கள் பெண் இருக்கிறார். அவள் யார் தெரியுமா? அந்த 5 ஆண்டாக நம்மள சரி பண்ணே கப்பப்பட சொல்லவில்லை. அதை கொண்டு வர பொறுப்பு உன்னை சேர்ந்ததுங்க. நீங்க காவலில் பிடிக்க வேலையை இந்த தளபதி கரெக்டா செய்து முடிப்பார். போயிட்டு வாங்க. மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க. பாத்தியா கேட்டியா? நம்மள நான் நடிகலாம் நினைத்தேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு ஒரு கை தாக்குறேன்டா. என்னை பகைத்துக் கொண்டால் அவங்க குடும்பத்தினால் வாழவே விடமாட்டேன். ஏற்று எழுத்தால் அடுத்தவன் மண்டாடி தாவி இருந்தால் பாம்புக்கு பல்லுல விஷம்.
ஏன் ஏனென்றால் அவங்க சோர்ந்து போயிருவான் இன்னொரு